இந்த சிந்தனை நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு சிந்தனையா இருக்கு. இது நாம் பேசுறது மட்டும் அல்லாமல் நீங்கள் எல்லோருமே வாய்ப்பு இருந்தால் இந்த நேர மேலாண்மையை பற்றிய ஒரு கட்டுரையை தயார் செய்ய வேண்டும். இது ஒரு ஹோம்ஒர்க்கா கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பணத்தை விட ஒரு உயர்வான ஒரு விஷயமாக இந்த நேரம் தான் கருதப்படுகிறது. சரிங்களா? அதாவது காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் கோல்டு இல்லையா? காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பொன் என்பது போனால் திரும்ப நம்ம சம்பாதிச்சிடலாம், வாங்கிடலாம். பட் காலம் என்பது உயிர் போன்றது இல்லையா? எது போனால் வராதோ அதை போன்றது காலம். இப்ப காலத்தை என்ன பண்ண முடியாது, நம்மால திரும்ப எடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையே மொத்தமாக அந்த காலத்திற்குள்ள அடக்கம் இல்லையா? வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஒரு 100 ஆண்டுகள் என்பது நம்ம வாழ்க்கைக்கான காலம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 100 ஆண்டுகள் அப்படின்னு கேட்கறப்ப பெருசா தெரியுது. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் இன்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா 36,500 நாட்கள். வெறும் 36,500 நாட்கள் தான் நாம் இந்த பூமியில வாழ போறோம். இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 36,500 நாட்களிலே இப்ப நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது 100 வருஷத்துக்கு நான் சொல்றேன் இல்லையா? 100 ஆண்டுகளும் சேர்த்து நீங்க 100 வருஷம் முழுசா வாழ்ந்தா 36,500 நாள். இல்ல ஒரு 65 70 வருஷம் தான் இப்போதைக்கு ஆவரேஜா இருக்கிறது. 65 தான். அப்ப அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அதுல 1/3 போயிடுச்சுன்னா வெறும் 24,000 நாட்கள் தான் இந்த பூமியில வாழ்றோம் 65 வயசுல. அப்போ இந்த வாழ்க்கை என்பது ஒரு சிறு குறுகிய காலம் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு மரத்திலே ஒரு அறுப்பு போடுவது போல ஒவ்வொரு நாளும் இயற்கை நம்ம வாழ்க்கையில ஒரு அறுப்பு போட்டு இருக்கு. இது நிறைவடைறதுக்கான காலம் மரணத்தை நோக்கி ஒரு பயணமா இருக்குது. அப்ப மனித வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம் அப்படிங்கறத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மிக குறுகிய காலம். அப்ப அந்த குறுகிய காலத்துல நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்பது, நமக்கு இருக்கிற இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு, இறை உணர்வை பெறுவது. அதற்கு முன்பாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, உறவுகளை இனிமையாக வைத்துக் கொள்வது, பொருளாதாரத்தை ஈட்டுவது, பிறருக்கு சேவை செய்வது, இதெல்லாம் இருக்கு. இந்த எல்லா உயர்ந்த இலக்குகளையும் நம்ம அடையணும் அப்படின்னா இந்த காலத்திற்குள்ளதான் அடையணும் இல்லையா? காலத்தை கடந்து அதை அடைய முடியாது. இப்ப யார் ஒருவர் நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார். இது உலகம் அறிந்த ஒரு உண்மை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோருடைய வெற்றியிலையும் முதல் காரணம் என்னன்னு சொன்னா அவங்க நேர மேலாண்மையா தான் சொல்றாங்க. நீங்க உலக வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அனைவருடைய வெற்றிக்கும் மிக முக்கியமான முதன்மையான காரணம் என்பது அந்த நேரத்தை பயன்படுத்துதல் தான். அப்ப மிகப்பெரிய ஜாம்பவான்களை இன்னைக்கு அந்த நேரத்தை மிக துல்லியமா பயன்படுத்திட்டு இருக்கிற நம்ம பாக்குறோம். நீங்க ஒரு விஐபி போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்திலாம் போய் அவரை பார்த்து விட முடியாது இல்லையா? அவர் போய் பார்க்கணும்னா ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க, 3 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ப்ராப்பரா அந்த டைமுக்கு போகணும், பார்க்கணும், வரணும். சரிங்களா? அப்ப அவங்க உடலுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க, மனதிற்கான நேரத்தை ஒதுக்குறாங்க, அவங்க உடற்பயிற்சிக்கான நேரத்தை ஒதுக்கி பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தினுடைய வேல்யூ தெரியும். அப்ப அந்த நேரம் என்பது நம்ம எல்லோருக்கும் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அது பணக்காரன்ல இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும்
பிரதமர்ல இருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரம், 24 மணி நேரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நேரம் இருக்கு. அப்ப அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்தை யார் ஒருவர் மிக துல்லியமாக திட்டமிட்டு பயன்படுத்துறாரோ அவர் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இவ்வளவுதான். வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், திறமை எல்லாமே இரண்டாவது தான். யார் ஒருவர் ஒரு தொழிலிலே 10,000 மணி நேரம் தொடர்ந்து உழைக்கிறாரோ அவர் வெற்றி பெறும். 10,000 மணி நேரம் ஒருத்தர் ஒரு தொழிலிலே சரியாக ஈடுபட்டு விட்டால் அவர் அந்த தொழிலிலே வெற்றி பெற்று விடுகிறார் அப்படிங்கிறது உலக வரலாற்றிலே தொழில் வெற்றிக்கான ஒரு கருத்து. அப்போ அந்த நேரம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்குது. ஒரு நல்ல மார்க் வாங்குற பையன் சாதாரண மார்க் வாங்குற பையனுக்கான மிக முக்கிய வித்தியாசத்தில் ஒன்று அவனுடைய நேரத்தை எவ்வளவு நேரம் இந்த படிப்பிலே ஈடுபடுத்தி இருக்கிறார். தொழிலே வெற்றி பெற்றவர் எவ்வளவு நேரம் அந்த தொழிலுக்காக அந்த நேரத்தை செலவிட்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாரா ஒருத்தர், எவ்வளவு நேரம் உடற்பயிற்சிக்காக செலவிடுறார் இல்லையா? மன அமைதி ஒருத்தர் இருக்குன்னா எவ்வளவு நேரம் தியானத்திற்காக செலவிடுகிறார். யோசித்து பாருங்க. நேரத்தை எதில் நாம் முதலீடு செய்கிறோமோ அதில் நீங்க பல மடங்கு லாபத்தை பெற முடியும் நேரத்தை. அப்ப இருக்கிற நேரத்தை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்திற்கு திட்டமிட்டு பயன்படுத்தணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னைக்கு இருக்கிற காலத்திலே, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த யுகத்திலே நம்முடைய நேரம் பலவாறான நேரங்கள், குறிப்பாக இந்த செல்போன்லயும் டிவிலையும் பல மணி நேரங்கள் வீணாகிறது. இந்த நேர கொலை என்று சொல்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். நம்மளுடைய நேரத்தை சுருக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் இன்னைக்கு நம்முடைய நேரத்தை முழுமையாக முழுங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இன்னைக்கு நிச்சயமா ஒரு கால்குலேட் பண்ணுங்க. நம்ம செல்போனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம். இன்றைய உங்க வாழ்க்கையை நீங்க காலையில இருந்து அனலைஸ் பண்ணுங்க. இல்ல நேற்றைய உங்க வாழ்க்கையை காலையில இருந்து அனலைஸ் பண்ணுங்க. காலையில நீங்க எழுந்ததுல இருந்து இரவு உறங்குற வரைக்கும் உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு நீங்களே போடுங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், இருந்தாலும் மறுபடியும் அதை ரீகால் பண்ணுங்க. ரெகுலரா உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க தயவு செய்து குறிப்பிடுங்கள் அன்பர்களே. சரிங்களா? இதுலயும் சரி, பணத்திலையும் சரி. நம்ம மணி மேனேஜ்மெண்ட்னு பின்னாடி ஒரு வகுப்பு பேசுவோம். ஒவ்வொரு நாளும் செலவை எழுத வேண்டும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேருக்கு என்ன செலவாகுது, எவ்வளவு செலவாகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் முதல் கொண்டு அந்த செலவை அவங்க குறிப்பெடுக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். செலவை விட ஒரு படி மேலானது நேரம்னு நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 86,400 ரூபாய் உங்க கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நீங்க செலவு பண்ணுவீங்க? 86,400 ரூபாய் நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு நாளும். ஒருத்தர் கொடுக்குறாருன்னா நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க? தேவையில்லாம செலவு பண்ணுவீங்களா? வெட்டியா செலவு பண்ணுவீங்களா? இல்லையா? அப்போ இறைவன் என்ன பண்றான்? காலையில் நீங்க எழுந்தோடனே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 86,400 நொடிகளை நமக்கு கொடுக்குறான். ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி இன்ட்டு 60 நிமிஷம், 1 மணி நேரம் இன்ட்டு 24 மணி நேரம் போட்டீங்கன்னா 86,400 நொடிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணோம்னா 10 தடவை யோசிக்கிற நாம ஒரு 10 நொடியை செலவு பண்றதுக்கு யோசிக்கிறோமா? சர்வ சாதாரணமாக வெட்டியாக பல மணி நேரங்களை இன்னைக்கு சமுதாயம் செலவு பண்ணிட்டு இருக்கு. நாம் ஓரளவுக்கு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் சொசைட்டி பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு கவனச்சிதறல்கள் இருக்குன்னு பாருங்க. அது இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாயிருச்சு. கவனச்சிதறல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப அந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்ப இருக்கின்ற அந்த வேல்யூவான நேரத்தை, ஆக்சுவலா காலம் வந்து கடவுள் நமக்கு தந்த மிகப்பெரிய வரம். அது கிடைக்காத போதுதான் தெரியும் இல்லையா? ஸ்டீவ் ஜாப்ஸ் முதல் கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவுதான் பொண்ணு பொருள் எல்லாமே வச்சிருங்க. சரிங்களா? இப்ப காலம் ஒதுக்க முடியலைன்னா நீங்க எப்படி அதை என்ஜாய் பண்ணுவீங்க? எப்படி நிறைவா உங்களால வாழ முடியும்?
அப்போ இருக்கிறப்பவே நீங்க நேரத்தை சரியாக திட்டமிடுங்க. நிறைய பேர் சொல்ற ஒரே விஷயம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், நேரம் இல்லை சார், நேரம் இல்லை, நேரம் இல்லை. பயிற்சி பண்ண நேரம் இல்லை, தியானம் பண்ண நேரம் இல்லை, தற்சாணி பண்ண நேரம் இல்லை. தன்னுடைய உடலை, உயிரை, மனதை சரியா பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா செல்போன்லயும் டிவிலையும் எத்தனை மணி நேரம் செலவு பண்றோம்? கொஞ்சம் நஞ்ச நேரம் இல்லை, வெட்டி நேரம் அத்தனை செலவு பண்றோம். அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்க லைஃபோட ஷெட்யூல்ல நீங்க ரெகுலரா எவ்வளவு நேரம் என்னென்னத்துக்கு செலவு பண்றீங்க நீங்க எழுதுங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து, பல்லு விளக்கறதுல இருந்து, நைட் தூங்குறதுக்கு போற வரைக்கும் நம்ம எழுதணும். தயவு செஞ்சு எழுதுங்க. எழுதி அதுக்கப்புறம் நீங்களே திட்டமிடுங்க. நீங்களே திட்டமிட்டு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கல்ல, நீங்க ஒரு திட்டமிடுங்க. சரிங்களா? நேரத்தை நீங்கள் நிர்வகிக்கவில்லை என்றால் நேரம் உங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் சொல்றாங்க. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரியா நீங்க நேர மேலாண்மை கொண்டு வரல அப்படின்னா அந்த டைம் உங்களை என்ன பண்ணும், நிர்வகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில நிறைய காலத்தை நீங்க வீணடிப்பீங்க. நிறைய வெற்றிகளை நீங்கள் தவற விட்டு விடுவீங்க. சரிங்களா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் நீங்களே ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம், அதை எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்கள எவ்வளவு பேர் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் டெய்லியும் ஃபாலோ பண்றீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பேர்ல 10 பேர் பண்ணீங்கன்னா பெரிய விஷயமா நான் கருதுறேன். டெய்லியும் இன்னைக்கும் நான் நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் போட்டு நான் ஃபில்அப் பண்றேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. என்னோட அறிவு கேட்டு இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், உள்ள இருக்கிறவங்கல்ல உள்ள கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இருக்கீங்க இல்லையா? சாட் பண்ணுங்க. நான் இப்ப இன்னைக்கும் டெய்லியும் நான் என்ன பண்றேன், நான் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் படி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பர்ஃபெக்டா செய்யலைன்னா பரவாயில்ல, ஆனா டெய்லியும் டிக் பண்றீங்களா? எவ்வளவு பேர் பண்றீங்க? எஸ் ஆர் நோன் போடுங்க. ஆமானா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. தப்பே கிடையாது. நோன் போடுறது தப்பு கிடையாது. சரிதானுங்களா? நாளைக்கு சரி பண்ணுவோம், இன்னைக்கு சரி பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இதுக்கு எவ்வளவுதான் பயிற்சிகளை நீங்க கற்றுக்கொண்டாலும் அந்த பயிற்சியை செயல்படுத்துவதற்கான நேரம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் தான். சரிங்களா? அந்த மாதிரிதான் இப்ப சூழல் போயிட்டு இருக்கு. தேவையானவற்றிற்கு நேரத்தை ஒதுக்காமல் தேவையற்றவற்றிற்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிற சமுதாயமா இருக்குது. அது அந்த வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு பெரிய பாட்டில் கொண்டாந்து ஒரு ஆசிரியர் மேடையில வைக்கிறார். வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு ஆஹ், பெரிய பந்துகள் ஒரு 4 பந்த போடுறாரு. இப்ப அந்த பாட்டில் நிரம்பிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நிரம்பி விட்டது. 4 பால் போட்டோன்னே அது மேல வரைக்கும் வந்துருச்சு, நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, அதற்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த பெரிய பாலுக்கு நடுவுல சின்ன கற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்களை எல்லாம் எடுத்து போட்டு நிரப்புறாரு. இப்ப நிரம்பிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. நிரம்பிருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதற்குள்ள மணலை கொஞ்சம் எடுத்து போடுறாரு. இப்ப அந்த கல்லுகளுடைய கேப்ல எல்லாம் அந்த மணல் போய் பூந்துக்குது. இப்ப நிரம்பிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதுக்குள்ள ஊத்துறாரு. இப்ப நிரம்பிருச்சா? நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னன்னா, பெரிய பால் போடுறப்ப நிரம்பிருச்சுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சிறிய கற்கள், சிறிய மணல் துகள்கள், நீர், இந்த நாளையும் அவங்க கேட்டகரைஸ் பண்றாங்க. நாளையும் கேட்டகரைஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்ப பெரிய பால் என்பது நம்ம வாழ்க்கையில நம்ம மிக முக்கியமாக, அதாவது இது இல்லைன்னா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படிங்கிற முதன்மையான விஷயத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது என்னவா இருக்கும்? உங்க உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாக இருக்கும். உங்கள் மனதை நீங்க அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதாக இருக்கும். இன்னும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருளீட்டுதலாக அது இருக்கும் இல்லையா? பொருள் கண்டிப்பா வேணும். இன்னும் உங்க குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இன்னும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தற்சோதனையோ அல்லது ஒரு சிந்தனையாகவோ இருக்கும். சிந்தனை கேட்பதா இதெல்லாம்
நீங்கள் கட்டாயமாக பண்ண வேண்டியது இதுதான் பெரிய பால். நீங்க இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். இரண்டாவது, அந்த கற்கள் போன்று இருப்பது நம்ம அடுத்த நிலையில நாம செய்யக்கூடிய சில செயல்கள், பணிகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக நாம செய்யக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதற்கு அடுத்தடுத்த நிலைகள் இருக்கிறது தான் நம்ம இந்த நேர விரயம் பண்றோம் இல்லைங்களா? இந்த செல்போனை பார்க்கறது, டிவி பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது, பொழுதுபோக்குக்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடு இதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது எல்லாம் எப்படி வச்சிருக்கோம்னா, அந்த மணல் மாதிரியோ நீர் மாதிரியோ வச்சிருக்கணும். ஆனா பொதுவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல் வேலையா நிறைய மக்கள் என்ன பண்றோம்னா, காலையில எந்திரிச்சோடனே செல்போனு, அதுல வாட்ஸ்அப், அதுல பேஸ்புக், சரிதானுங்களா? அந்த யூடியூப், அது ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இதெல்லாம் தண்ணி மாதிரி இருக்கிற விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க தண்ணியோ மணலையோ போட்டு பாட்டில நிரப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சிறிய கற்களையோ அல்லது பெரிய பாலையோ உள்ள போட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பண்ற தவறு. அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நமக்கு எது ரொம்ப அத்தியாவசியமோ, நாம ஃபர்ஸ்ட் எழுதியிருப்போம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற 10 விஷயங்கள். அதற்கு நம்ம முதன்மையா முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்படும் போது ஃபர்ஸ்ட் அட்டவணையில அதுதான் இருக்கணும். நல்ல உணவு உண்பதற்கு நேரம் ஒதுக்கணும், நல்ல உறக்கத்திற்கு நேரம் ஒதுக்கணும், இல்லையா? உறவுகளோடு இணக்கமா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும், உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இது போக மீதம் இருக்கிற நேரங்கள், அதான் 8 பிரிக்குவாங்க இல்லையா? 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் மற்ற நமக்கான விஷயங்கள், அதுல பயிற்சிகள், தியானங்கள், மகிழ்ச்சியா இருப்பதற்கான விஷயங்கள் என்று வாழ்க்கையை பிரித்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 8 மணி நேரம் உறக்கம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உறங்குறோம்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன் பார்ப்போம். 8 மணி நேரம் உறக்கம் இருக்குதா நம்ம கிட்ட? கிடையாது. சரிங்களா? 8 மணி நேரம் உழைக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? மிச்சம் இருக்கிற 8 மணி நேரத்தை சரியா திட்டமிட்டு மற்றதுக்கு பயன்படுத்துறோமா? அதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க சரியா சிந்திச்சு பாருங்க. குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நம்ம செல்போன்ல வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு ஆவரேஜா சொல்றாங்க 4 hours. சரிங்களா? ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் வீணாக்கினால் கூட ஒரு வருடத்திற்கு 365 மணி நேரத்தை நம்ம வீணாக்குறோம். இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ஷாக் ஆயிருவீங்க. சரிங்களா? இப்போ 365 நாள் அப்படிங்கிறது 15 நாட்களே நம்ம வீணாக்குறோம் வருடத்துக்கு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்போ இது நம்ம எதையுமே கால்குலேட் பண்றது இல்ல. இந்த 5 பைசா திருடுனா தப்பா அப்படின்னு கேட்பாரு அந்நியன் படத்துல. இல்ல, தப்பில்ல. 5 கோடி முறை 5 பைசா திருடுனா தப்பா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சு? 5 பைசா 5 கோடி முறை திருடுனீங்கன்னா சரி, எத்தனை கோடி ஆச்சு? அப்ப இது என்னன்னா, இந்த மாதிரிதான் நம்ம நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூடியூப் பாக்குறோம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படிதான் பாக்குறோமே தவிர, பட் அதுல எவ்வளவு நேரம் மொத்தமா இழக்கப்படுகிறது நமக்கு ஒட்டு மொத்தமா நம்மளால அது பார்க்க தெரியல. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பிடிக்கிறார், மாசத்துக்கு எவ்வளவு பிடிக்கிறார், வருஷத்துக்கு எவ்வளவு பிடிக்கிறார், வாழ்நாள் எப்படி பிடிக்கிறார், மிக லட்சக்கணக்கில் அது செலவு இருக்கு. அந்த மாதிரிதான். அப்ப நம்மளுடைய நேரத்தை நிச்சயமாக திட்டமிட்டு நம்ம செயல்படுத்தணும். இதை நீங்க மனதில் ஆழமாக பதிவு வைத்துக்கணும். நீங்க எத்தனை ஞானங்களை நீங்க கேட்டு வச்சிருக்கலாம், எத்தனை தவங்கள் உங்களுக்கு தெரியலாம், எத்தனையோ பயிற்சிகள் உங்களுக்கு தெரியலாம். பட் அத்தனையும் செயல்படுத்துவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்காமல் எந்த இடத்திலும் நம்மால வெற்றி என்பதை பெற முடியாது. அப்ப தயவு செய்து ஒவ்வொரு நாளையும், அஜித் சொல்வார்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தே செத்து போறோம்னு ஒரு ஞானி சொல்றாரு. பிறருக்கு உழைத்த ஏழையானேன். இப்ப அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிறருக்கு உழைத்த செத்து போறோம் நம்ம. இன்ஸ்டாகிராம் காரனுக்கு பணம் கொடுக்கறதுக்கும், யூடியூப் காரனுக்கு பணம் வருவதற்கும், இல்லையா?
வாட்ஸ்அப்காரன் பணம் பெருக்குவதற்கும் ஃபேஸ்புக்காரன் பணம் பெருக்குவதற்கும் நம்ம காசை போட்டு கண்ணை இழந்து மணிக்கணக்கா உட்காந்து அந்த செல்லை பார்த்து 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 எவ்வளவு நம்ம நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சாதாரணமா இதைய சிந்திக்க வேண்டாம் நீங்க. இன்னைக்கு நம்ம பேசுற உரை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதோ அல்லது மன அமைதியோடு இருப்பதோ அல்லது ஆன்மீக உயர்வை பெறுவதோ நிச்சயமா சாத்தியம் இல்லை. சரிங்களா? இதை நீங்க தயவு கூர்ந்து மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக, அடிக்கடி நம்ம கேட்க வேண்டிய ஒரு சிந்தனையாக நீங்க என்ன பண்ணணும், மனதில பதிவு வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுங்க. சரிங்களா? நார்மலா செல்லக்கூடிய நாட்கள் அல்லது சிறப்பு நாட்கள், நம்ம சனி ஞாயிறு லீவா இருக்குது அப்படின்னாலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றாலோ அந்த அன்னைக்குன்னு சரியான திட்டமிடுதல் நம்மகிட்ட இருக்கணும். இப்ப ஏன் ஒருத்தர் நிறைய நேரத்தை வீண் பண்றாங்கன்னா, திட்டமிடுதலே கிடையாது நம்ம கிட்ட. யோசித்து பாருங்க. இப்ப குழந்தைகள் எங்க நேரத்தை வீணாக்குறாங்க? காலையில் எழுந்ததுல இருந்து பள்ளிக்கு போகும் வரை, பள்ளியில் முடித்து வந்ததுக்கு அப்புறம் இரவு உறங்கும் வரை நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம். என்ன காரணம்? அங்க திட்டமிடுதலே இல்லை. இப்ப பள்ளிக்கு சென்றா ஒரு திட்டமிடுதல் இருக்கு. 9 மணிக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும், 9:40க்கு ஒரு பீரியட் முடியும், 10:20க்கு ஒரு பீரியட் முடியும், 10:30க்கு பிரேக்கு, முடிச்சோம்னா அடுத்த கிளாஸ், லஞ்சுக்கு அரை மணி நேரம், அடுத்த கிளாஸ் பிரேக்கு, அடுத்த கிளாஸ் பர்ஃபெக்டா இருக்குது. டைமை யூஸ் பண்றாங்க, கரெக்டா யூஸ் பண்றாங்க. சரியானுங்களா? அப்ப வீட்டுக்கு வந்தா எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை, அன்சிஸ்டம். படிக்கிற குழந்தைய படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மற்ற குழந்தைய டிவி பாக்குறாங்க, செல்போனை பாக்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பிளான் இல்லை. டிவி பாக்குறது, செல்போன் பாக்குறது தப்பு இல்லை, பட் அது குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதா? இன்னும் நமக்கு சொல்லவே தேவையில்லை. வேலைக்கு போறவங்க கூட ஒரு பக்கம் பரவாயில்ல, வேலைக்கு போகாதவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த செல்போனே வாழ்க்கையா போகுது. சரிங்களா? இப்ப நல்ல விஷயத்தை கேட்கறது நல்லதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. சரிங்களா? நல்லது நீங்க கேட்டுட்டே இருக்கிறதால மட்டும் மாற்றம் வந்துடாது நண்பர்களே. அதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஜூம் வகுப்புக்கே நான் சொல்றேன், ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் செல்போனா, 2 மணி நேரம் தான் செல்போன். அளவா பயன்படுத்துங்க. பயிற்சிகள் செய்யறப்ப செல்போன் பயன்படுத்துறது வேற. ஒரு தியானத்திற்காக போட்டு உட்கார்றீங்க, அதுல ஒரு கைடன்ஸ் நடக்குது, அது வேற. அது செல்போனை பயன்படுத்துவதாகாது. நீங்கள் தியானிப்பதற்காக அதை பயன்படுத்துறீங்க. இதே உடற்பயிற்சிக்காக ஒரு வீடியோ போட்டு பண்றீங்க, அது வேற. சரிங்களா? ஒரு உரை கேட்பதாக இருந்தாலுமே ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு போதும். இந்த சிந்தனை உரையில் இருப்பதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை சார்ந்த சிந்தனைகளை நீங்க கேட்கணும். பட் இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க ஒன்ன பாத்தீங்கன்னா கூடவே 100 விஷயம் கூட வருது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சாரியை சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 சாரிக்கான தகவல்கள் உங்களுக்கு வருது. அந்த இடத்துல கவனமா இருக்கணும். இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ நான் ஒரு பதிவு போடுறதுக்காக இன்ஸ்டாகிராமுக்குள்ள போறேன். ஃபேஸ்புக்ல அப்படி கிடையாது. ஒரு பதிவு அனுப்புறீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் அனுப்புறீங்கன்னா ஃபேஸ்புக்ல அது அது உள்ள வாங்கி போஸ்ட் அனுப்பிச்சுட்டு அது விட்டுரும். ஆனா இன்ஸ்டாகிராம் அப்படி அல்ல. ஒரு போஸ்ட் அனுப்பிச்சீங்கன்னா போஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ உள்ள உங்களுக்கு காட்சி அளிக்குது. உங்க கவனத்தை அப்படி பிடுங்குறாம. ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். செல்போனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செல்போனை எடுப்பாங்க, ஏதோ ஒரு பர்பஸ்க்கு எடுப்பாங்க. கவனிச்சு பாருங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாது. மணிக்கணக்கில் போயிருக்கும். ஒரு படத்தை பார்ப்பாங்க, முடிக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. சரி, ஏன் நாளைக்கு என்ன செத்து போயிருமா? பகத்சிங்க யாரோ தூக்கு போடுறப்ப அந்த புத்தகத்தை படிக்கணும், அப்படியே நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்ப அடிமையாகி இருக்கிறோம். செல்போனுக்கும் டிவிக்கும் நம்ம அடிமையாகி இருக்கிறோம். நல்ல தவம் பண்ணணும், மனதிற்கு ஆற்றல் வரணும், மன கட்டுப்பாடு வரணும், விழிப்புணர்வோட செயல்படணும். சரிங்களா? காலமறிந்து கடமையை செய்யன்னு சொல்றாங்கல்ல. கடமையை உணர்ந்துடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம்னு சொல்றாரு. கடமையை உணர்ந்திடு. உன் வேலை என்ன, உன் பணி என்ன, உன் கடமை என்ன, சரியா? காலத்தில் செய்திடு, அந்த காலத்துல செய்யணும். சரிங்களா? ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், பணம் நீங்க ஒருத்தர் கொடுக்கணும்னா அந்த காலத்திலே பணத்தை கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவர் உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து வச்சிருக்கிறார், நீங்க கொடுக்கணும்னா அந்த நேரத்துல நீங்க கொடுக்கணும். இல்ல நான் ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கணும், அவர் செத்துருவார், அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன?
சரிதானுங்களா? அப்ப அந்த காலத்திலே இருக்க வேண்டும். அது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்றாங்க இல்லையா? காலத்திலே செய்ய வேண்டும். காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா செயல்களுமே தள்ளி போடுதல் என்பது நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு குணம். சோம்பேறித்தனம், அலட்சியம். இதெல்லாம் என்ன, எதனால் இது வருது அப்படின்னா, திட்டமிடுதல் நம்ம கிட்ட இல்லை. ரொம்ப முக்கியம், திட்டமிடுதல் இல்லை. அப்ப திட்டமிடுதல் ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு அற்புதமான பழமொழி. ஞாபகம் வந்துட்டு இப்ப போயிடுச்சு உள்ள. காலம் காலம் சார்ந்த ஒரு பழமொழி தான். சரி, அதாவது காலத்துல செய்தா நீ காலத்தை வெல்லலாம், காலத்தை நீ விட்டுட்டீன்னா உன்னை காலம் வென்று விடும் என்று சொல்லுவாங்க. அது சரிங்களா? அப்ப காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு ஆஹ், நொடியையும், என்ன கேட்டா நிமிடத்தையும் கூட போக, நொடி இன்னைக்கு எவ்வளவு நொடியை வீணாக்கணும்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. நீங்க வீணாக்குங்க, பரவாயில்ல. சரிங்களா? தப்பில்லை. பட் எழுதி வைங்க. எத்தனை நேரம் வெட்டியா போன் பேசி இருக்கிறோம். எழுதுங்க, தயவு செய்து எழுதுங்க. அந்த போன் பேசுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நான் நிறைய பேரை பாக்குறேன், மணிக்கணக்கில் போன் பேசுறாங்க. எனக்கு அப்படியே, அப்படி என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல விஷயம், ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியும் அங்க எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? தேவையே இல்லாத, வெட்டியாக, யாருக்கும் பயன்படாத பல விஷயங்களை பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். தயவு செய்து அன்பர்களே, நல்ல திட்டமிடுங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களோட நேரம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அது யாருக்காகவும் பிரயோஜனம் இல்லாம வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நல்லதுக்காக பயன்படுத்துங்க, அது தப்பு கிடையாது. சரிங்களா? இது ரொம்ப கவனமாக கொண்டு இந்த நாளை திட்டமிடுங்க. சரி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதை முன்னுரிமைப்படுத்துங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, உடல் ஆரோக்கியத்திற்கு 1 மணி நேரம், 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உடல் ஆரோக்கியத்திற்கு, 1 மணி நேரம் தியானத்திற்கு, 10 நிமிடம் காயகல்பத்திற்கு, அரை மணி நேரம் தற்சோதனை பயிற்சிக்கு. எந்த காம்ப்ரமைஸும் ஆகவே கூடாது. இதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்? சக்சஸ் ஆயிரும். பட் இதுக்கு ஒதுக்காம, நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டியதுக்கு ஒதுக்காம மற்றதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குனீங்கன்னா நிச்சயமா அது என்ன ஆகும்? துன்பத்தில தான் போய் முடியும். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்க. ஓஷோ சொல்லுவாங்க, ஆன்மீகத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆனா நம்ம ஆன்மீகத்திற்கு கடைசி இடம் கொடுத்துருக்குறோம். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு, வெட்டி வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு, கடைசியா ஆன்மீகத்துக்கு நேரம் இருந்தா கொடுக்கணும்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நோய்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். சரிங்களா? அதே போல வேலை செய்யறப்ப அந்த குறுக்கீடுகள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். எந்தெந்த இடம் நமக்கு குறுக்கீடு வரும்னு பின் பாயிண்ட்ல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். செல்போன் எடுத்தா தொந்தரவு வருதா, இரவு 8 மணிக்கு மேல எடுக்கிறது இல்லை என்ற ஒரு முடிவுல நீங்க இருக்கணும். அதற்கப்புறம் ஒரு நூலை படிக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல உங்களை ஈடுபடுத்திட்டு நேரத்துல உறங்க போறது, நேரத்துல எழுவது. நேரத்தில் உறங்கி நேரத்தில் எழுவது நேர மேலாண்மையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாம் நேரத்தில் எழுந்தவர்களாத்தான் இருக்கிறாங்க. ம்? ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். சரி, அது சமையலாக இருந்தாலும் சரி, சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் சமையலுக்கா, 1 மணி நேரம் சமையலுக்கு ஒதுக்கும். சரி, அதே போல கொஞ்சம் ஓய்வு என்பது நமக்கு ரொம்ப அவசியம். சில வேலைகளை செய்யும் போது நம்ம உடலுக்கு சில ஓய்வுகள் தேவைப்படும், மனதுக்கு சில ஓய்வுகள் தேவைப்படும். நிறைய பேர் அது கொடுக்கறதே இல்லை. குறிப்பா தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல நடுவுல ஓய்வு சில தேவைப்படும் போது அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப நேரத்தை நல்லா திட்டமிடுங்க. அதற்கான ஒரு நூல்கள் நிறைய இன்னைக்கு வந்திருக்கு. சரிங்களா? எத்தனையோ நூல்கள், எத்தனையோ கருத்துக்கள் நேர மேலாண்மையை செயல்படுத்துறதுக்கு வந்திருக்கு. நீங்க நிறைய செயலிகள், அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. நேரத்தை எப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் வீணாக்குறீங்கன்னு அது சொல்லுது. சரிங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து இரவு நேரத்துல இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தினேன், இந்த ஒரு வாரத்துல கிடைத்த 162 மணி நேரத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தினேன், சரிங்களா, என்பதை மதிப்பீடு செய்யுங்கள். தயவு செய்து இன்றிலிருந்து மதிப்பீடு செய்யுங்கள்.
சரிங்களா? அப்போ இந்த நேரத்தை நீங்கள் மதிப்பீடு செய்வதன் மூலமாக எவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம்னு தெரியும், எவ்வளவு நேரத்தை பயன்படுத்தலாம் நல்ல விஷயத்துக்குன்னு தெரியும். அதனால அன்பர்கள் எல்லோருக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடை, இறைவனுடைய கொடை. அது இல்லாத போதுதான் தெரியும். கடைசி காலத்திலே சரிங்களா, நம்ம நேரம் முடியும் போது அப்புறம் நேரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நமக்கு அபரிமிதமான நேரத்தை இயற்கை கொடுத்திருக்கு. அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இறையுணர்வை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி, இந்த விஷயத்தை நீங்க இன்னையிலிருந்து தொடங்குங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நான் சொல்ற ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் நேர மேலாண்மை பட்டியல் இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்க பட்டியல் வச்சிருக்கணும். சரிங்க. இந்த 1:30 வரைக்கும் வகுப்பு இருக்குது. அதிகபட்சம் இந்த வகுப்புக்கு ஒரு 10 நிமிடம் கிரேஸ் டைம் கொடுக்கலாம். 1:45 வரைக்கும். 12 மணிக்கு வர்றோமா, 1:45 வரைக்கும். அல்லது 2 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வகுப்பு இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கணக்கு. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கணக்கு. சரிங்களா? இப்படி நீங்க நேரத்தை திட்டமிட்டு பாருங்களேன். நீங்கள் பாடல் பாடுவதற்கு நேரம் இருக்கும், பாடல் படிப்பதற்கு நேரம் இருக்கும், ஒரு கட்டுரை எழுதுவதற்கு நேரம் இருக்கும். சரிங்களா? முதல் நேர விரயத்தை தடுக்க வேண்டும். ஒரு பொருளை சேமிக்கணும்னா முதல் பொருள் விரயத்தை நீங்க தடுக்கணும். அப்பதான் பொருளை சேமிக்க முடியும். நீங்கள் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்க வெட்டியாக செலவு பண்ணுவதை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல நேரத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. இருக்கிற நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உழைப்பை போட வேண்டும், அவ்வளவுதான். பேச்சுக்கலை என்பது பெரிய விஷயம் அல்ல. சரி, உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய விஷயம் அல்ல. உடலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். கொஞ்சம் வாக்கிங் போங்க, கொஞ்சம் உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க, நேரம் கிடைச்சா தியானம் நல்லா பண்ணுங்க, தற்சோதனை நல்லா பண்ணுங்க, சிந்தனை ஆழமா பண்ணுங்க, நேரத்தை ஒதுக்குங்க அதுக்கு. சரிங்களா? அப்ப இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக செயல்படுங்க. நாம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற முடியும். எங்க நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து அதை எப்படி மடைமாற்றம் பண்ணி கொள்ளலாம் நீங்க தான் யோசிக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல தப்பு பண்றோம், எங்க நேரம் வேஸ்ட் ஆகுது. பகல்ல தயவு செய்து தூங்காதீர்கள். சரிங்களா? யாரு வயசானவங்களையுமே நான் சொல்றேன் நான். இரவு சரியான நேரத்துல தூங்குங்க. 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிங்க. 8 மணி நேரம் தூக்கம் வேணுமா தூங்கிக்கோங்க. இல்ல 7 மணி நேரம் தான் தூக்கம் வருதா 9 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. அடுத்த 16 மணி நேரத்துக்கு தூங்காதீங்க. ஓய்வு சிறிது நேரம் எடுங்க, தப்பு கிடையாது. பட் தூக்கத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம். அதுவும் நேர கொலை தான். மதியத்திலே பல மணி நேரம் தூங்கி உடலை மனதையும் கெடுக்கிறோம் நம்ம. ஓய்வு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. தூக்கம் இரவுல தான் இருக்கணும். அப்போ பகல்ல தூங்குனீங்கன்னா இரவு தூக்கம் பாதிக்கப்படும். சரிங்களா? அப்ப இது எல்லாம் திட்டமிட்டு பயன்படுத்துங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலையை ஒவ்வொருத்தரும் அடைய முடியும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து என்று கூறி அதை பயன்படுத்துங்க. சிறப்பாக மேன்மைக்கு வரலாம்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யறேன். குறிப்பா நேர மேலாண்மை பற்றி ஒரு கட்டுரை நீங்க எல்லாருமே எழுதி அனுப்புங்க. நான் எல்லாருடைய கட்டுரையுமே படிக்கிறேன். 160 பேருடைய கட்டுரையை நான் படிக்கிறேன். அதுல சிறப்பா இருக்கிற சிந்தனைகளை பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தொகுத்து நம்ம நேர மேலாண்மைக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி கொண்டு வருவோம். அதுக்கு நிறைய டெக்னிக் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நேர மேலாண்மை கொடுத்த கருத்துக்களை நிறைய சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் உள்ள போக 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 போகத்தான் நீங்க அதற்கு இம்பார்ட்டன்ஸ் புரியும், மதிப்பு புரியும். சரிங்களா? அது எல்லாரும் ஒரு கட்டுரை வந்து நம்ம ஒரு கோலா வச்சுக்கோங்க, ஒரு இலக்கா வச்சு இந்த மாதம் நீங்க அதை செயல்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. இது கட்டாயம் அல்ல, உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சிந்தனை நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு சிந்தனையா இருக்கு. இது நாம் பேசுறது மட்டும் அல்லாமல் நீங்கள் எல்லோருமே வாய்ப்பு இருந்தால் இந்த நேர மேலாண்மையை பற்றிய ஒரு கட்டுரையை தயார் செய்ய வேண்டும். இது ஒரு ஹோம்ஒர்க்கா கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பணத்தை விட ஒரு உயர்வான ஒரு விஷயமாக இந்த நேரம் தான் கருதப்படுகிறது. சரிங்களா? அதாவது காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் கோல்டு இல்லையா?
காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பொன் என்பது போனால் திரும்ப நம்ம சம்பாதிச்சிடலாம், வாங்கிடலாம். பட் காலம் என்பது உயிர் போன்றது இல்லையா? எது போனால் வராதோ அதை போன்றது காலம். இப்ப காலத்தை என்ன பண்ண முடியாது, நம்மால திரும்ப எடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையே மொத்தமாக அந்த காலத்திற்குள்ள அடக்கம் இல்லையா? வாழ்க்கை என்பதே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஒரு 100 ஆண்டுகள் என்பது நம்ம வாழ்க்கைக்கான காலம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 100 ஆண்டுகள் அப்படின்னு கேட்கறப்ப பெருசா தெரியுது. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் இன்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா 36,500 நாட்கள். வெறும் 36,500 நாட்கள் தான் நாம் இந்த பூமியில வாழ போறோம். இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 36,500 நாட்களிலே இப்ப நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது 100 வருஷத்துக்கு நான் சொல்றேன் இல்லையா? 100 ஆண்டுகளும் சேர்த்து நீங்க 100 வருஷம் முழுசா வாழ்ந்தா 36,500 நாள். இல்ல ஒரு 65-70 வருஷம் தான் இப்போதைக்கு ஆவரேஜா இருக்கிறது, 65 தான். அப்ப அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அதுல 1/3 போயிடுச்சுன்னா வெறும் 24,000 நாட்கள் தான் இந்த பூமியில வாழ்றோம் 65 வயசுல. அப்போ இந்த வாழ்க்கை என்பது ஒரு சிறு குறுகிய காலம் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு மரத்திலே ஒரு அறுப்பு போடுவது போல ஒவ்வொரு நாளும் இயற்கை நம்ம வாழ்க்கையில ஒரு அறுப்பு போட்டே இருக்கு. இது நிறைவடைறதுக்கான காலம் மரணத்தை நோக்கி ஒரு பயணமா இருக்குது. அப்ப மனித வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம் அப்படிங்கறத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மிக குறுகிய காலம். அப்ப அந்த குறுகிய காலத்துல நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்பது, நமக்கு இருக்கிற இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு, இறை உணர்வை பெறுவது. அதற்கு முன்பாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, உறவுகளை இனிமையாக வைத்துக் கொள்வது, பொருளாதாரத்தை ஈட்டுவது, பிறருக்கு சேவை செய்வது, இதெல்லாம் இருக்கு. இந்த எல்லா உயர்ந்த இலக்குகளையும் நம்ம அடையணும் அப்படின்னா இந்த காலத்திற்குள்ளதான் அடையணும் இல்லையா? காலத்தை கடந்து அதை அடைய முடியாது. இப்ப யார் ஒருவர் நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார். இது உலகம் அறிந்த ஒரு உண்மை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லோருடைய வெற்றியிலையும் முதல் காரணம் என்னன்னு சொன்னா அவங்க நேர மேலாண்மையா தான் சொல்றாங்க. நீங்க உலக வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அனைவருடைய வெற்றிக்கும் மிக முக்கியமான முதன்மையான காரணம் என்பது அந்த நேரத்தை பயன்படுத்துதல் தான். அப்ப மிகப்பெரிய ஜாம்பவான்களை இன்னைக்கு அந்த நேரத்தை மிக துல்லியமா பயன்படுத்திட்டு இருக்கிற நம்ம பாக்குறோம். நீங்க ஒரு விஐபி போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்திலாம் போய் அவரை பார்த்து விட முடியாது இல்லையா? அவர் போய் பார்க்கணும்னா ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க, 3 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ப்ராப்பரா அந்த டைமுக்கு போகணும், பார்க்கணும், வரணும். சரிங்களா? அப்ப அவங்க உடலுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க, மனதிற்கான நேரத்தை ஒதுக்குறாங்க, அவங்க உடற்பயிற்சிக்கான நேரத்தை ஒதுக்கி பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தினுடைய வேல்யூ தெரியும். அப்ப அந்த நேரம் என்பது நம்ம எல்லோருக்கும் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அது பணக்காரன்ல இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும், பிரதமர்ல இருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரம். 24 மணி நேரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நேரம் இருக்கு. அப்ப அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்தை யார் ஒருவர் மிக துல்லியமாக திட்டமிட்டு பயன்படுத்துறாரோ அவர் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இவ்வளவுதான். வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், திறமை எல்லாமே இரண்டாவது தான். யார் ஒருவர் ஒரு தொழிலிலே 10,000 மணி நேரம் தொடர்ந்து உழைக்கிறாரோ அவர் வெற்றி பெறும். 10,000 மணி நேரம் ஒருத்தர் ஒரு தொழிலிலே சரியாக ஈடுபட்டு விட்டால் அவர் அந்த தொழிலிலே வெற்றி பெற்று விடுகிறார். அப்படிங்கிறது உலக வரலாற்றிலே தொழில் வெற்றிக்கான ஒரு கருத்து.
அப்போ அந்த நேரம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்குது. ஒரு நல்ல மார்க் வாங்குற பையன் சாதாரண மார்க் வாங்குற பையனுக்கான மிக முக்கிய வித்தியாசத்தில் ஒன்று அவனுடைய நேரத்தை எவ்வளவு நேரம் இந்த படிப்பிலே ஈடுபடுத்தி இருக்கிறார். தொழிலே வெற்றி பெற்றவர் எவ்வளவு நேரம் அந்த தொழிலுக்காக அந்த நேரத்தை செலவிட்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாரா ஒருத்தர் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சிக்காக செலவிடுறார் இல்லையா? மன அமைதி ஒருத்தர் இருக்குன்னா எவ்வளவு நேரம் தியானத்திற்காக செலவிடுகிறார். யோசித்து பாருங்க. நேரத்தை எதில் நாம் முதலீடு செய்கிறோமோ அதில் நீங்க பல மடங்கு லாபத்தை பெற முடியும் நேரத்தை. அப்ப இருக்கிற நேரத்தை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்திற்கு திட்டமிட்டு பயன்படுத்தணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னைக்கு இருக்கிற காலத்திலே, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த யுகத்திலே நம்முடைய நேரம் பலவாறான நேரங்கள், குறிப்பாக இந்த செல்போன்லயும் டிவிலையும் பல மணி நேரங்கள் வீணாகிறது. இந்த நேர கொலை என்று சொல்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். நம்மளுடைய நேரத்தை சுருக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் இன்னைக்கு நம்முடைய நேரத்தை முழுமையாக முழுங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இன்னைக்கு நிச்சயமா ஒரு கால்குலேட் பண்ணுங்க. நம்ம செல்போனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம். இன்றைய உங்க வாழ்க்கையை நீங்க காலையில இருந்து அனலைஸ் பண்ணுங்க. இல்ல நேற்றைய உங்க வாழ்க்கையை காலையில இருந்து அனலைஸ் பண்ணுங்க. காலையில நீங்க எழுந்ததுல இருந்து இரவு உறங்குற வரைக்கும் உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு நீங்களே போடுங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் அதைய ரீகால் பண்ணுங்க. ரெகுலரா உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க தயவு செய்து குறிப்பிடுங்கள் அன்பர்களே. சரிங்களா? இதுலயும் சரி, பணத்திலையும் சரி. நம்ம மணி மேனேஜ்மெண்ட்னு பின்னாடி ஒரு வகுப்பு பேசுவோம். ஒவ்வொரு நாளும் செலவை எழுத வேண்டும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேருக்கு என்ன செலவாகுது, எவ்வளவு செலவாகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் முதல் கொண்டு அந்த செலவை அவங்க குறிப்பெடுக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். செலவை விட ஒரு படி மேலானது நேரம்னு நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 86,400 ரூபாய் உங்க கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நீங்க செலவு பண்ணுவீங்க? 86,400 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க? தேவையில்லாம செலவு பண்ணுவீங்களா? வெட்டியே செலவு பண்ணுவீங்களா? இல்லையா? அப்போ இறைவன் என்ன பண்றான்? காலையில் நீங்க எழுந்தோடனே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 86,400 நொடிகளை நமக்கு கொடுக்குறான். ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி இன்ட்டு 60 நிமிஷம், 1 மணி நேரம் இன்ட்டு 24 மணி நேரம் போட்டீங்கன்னா 86,400 நொடிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணோம்னா 10 தடவை யோசிக்கிற நாம ஒரு 10 நொடியை செலவு பண்றதுக்கு யோசிக்கிறோமா? சர்வ சாதாரணமாக வெட்டியாக பல மணி நேரங்களை இன்னைக்கு சமுதாயம் செலவு பண்ணிட்டு இருக்கு. நாம் ஓரளவுக்கு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் சொசைட்டி பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு கவனச்சிதறல்கள் இருக்குன்னு பாருங்க. அது இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாயிருச்சு. கவனச்சிதறல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப அந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்ப இருக்கின்ற அந்த வேல்யூவான நேரத்தை, ஆக்சுவலா காலம் வந்து கடவுள் நமக்கு தந்த மிகப்பெரிய வரம். அது கிடைக்காத போதுதான் தெரியும் இல்லையா? ஸ்டீவ் ஜாப்ஸ் முதல் கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவுதான் பொண்ணு பொருள் எல்லாமே வச்சிருங்க. சரிங்களா? அப்ப காலம் ஒதுக்க முடியலைன்னா நீங்க எப்படி அதை என்ஜாய் பண்ணுவீங்க? எப்படி நிறைவா உங்களால வாழ முடியும்? அப்போ இருக்கிறப்பவே நீங்க நேரத்தை சரியாக திட்டமிடுங்க. நிறைய பேர் வந்து சொல்ற ஒரே விஷயம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், நேரம் இல்லை சார், நேரம் இல்லை, நேரம் இல்லை. பயிற்சி பண்ண நேரம் இல்லை, தியானம் பண்ண நேரம் இல்லை, தற்சாணி பண்ண நேரம் இல்லை. தன்னுடைய உடலை, உயிரை, மனதை சரியா பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா செல்போன்லயும் டிவிலையும் எத்தனை மணி நேரம் செலவு பண்றோம்? கொஞ்சம் நஞ்ச நேரம் இல்லை, வெட்டி நேரம் அத்தனை செலவு பண்றோம். அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்க லைஃபோட ஷெட்யூல்ல நீங்க ரெகுலரா எவ்வளவு நேரம் என்னென்னத்துக்கு செலவு பண்றீங்கன்னு நீங்க எழுதுங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து பல்லு விளக்கறதுல இருந்து நைட் தூங்குறதுக்கு போற வரைக்கும் நம்ம எழுதணும். தயவு செஞ்சு எழுதுங்க. எழுதி அதுக்கப்புறம் நீங்களே திட்டமிடுங்க.
நீங்களே திட்டமிட்டு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கல்ல, நீங்க ஒரு திட்டமிடு. சரிங்களா? நேரத்தை நீங்கள் நிர்வகிக்கவில்லை என்றால் நேரம் உங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் சொல்றாங்க. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரியா நீங்க நேர மேலாண்மை கொண்டு வரல அப்படின்னா அந்த டைம் உங்களை வந்து என்ன பண்ணும், நிர்வகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில நிறைய காலத்தை நீங்க வீணடிப்பீங்க. நிறைய வெற்றிகளை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். சரிங்களா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் நீங்களே ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம். அதை எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்கள எவ்வளவு பேர் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் டெய்லியும் ஃபாலோ பண்றீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பேர்ல 10 பேர் பண்ணீங்கன்னா பெரிய விஷயமா நான் கருதுறேன். டெய்லியும் இன்னைக்கும் நான் வந்து நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் போட்டு நான் வந்து ஃபில்அப் பண்றேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. என்னோட அறிவு கேட்டு இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். உள்ள இருக்கிறவங்கல்ல உள்ள கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இருக்கீங்க இல்லையா? சாட் பண்ணுங்க. நான் இப்ப இன்னைக்கும் டெய்லியும் நான் என்ன பண்றேன், நான் வந்து என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பர்ஃபெக்ட்டா செய்யலைன்னா பரவாயில்ல. ஆனா டெய்லியும் டிக் பண்றீங்களா? எவ்வளவு பேர் பண்றீங்க? எஸ் ஆர் நோன் போடுங்க. ஆமானா எஸ்ன்னு போடுங்க. இல்லைன்னா நோன் போடுங்க. தப்பே கிடையாது. நோன் போடுறது தப்பு கிடையாது. சரிதானுங்களா? நாளைக்கு சரி பண்ணுவோம். இன்னைக்கு சரி பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இதுக்கு எவ்வளவுதான் பயிற்சிகளை நீங்க கற்றுக்கொண்டாலும் அந்த பயிற்சியை செயல்படுத்துவதற்கான நேரம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் தான். சரிங்களா? அந்த மாதிரிதான் இப்ப சூழல் போயிட்டு இருக்கு. தேவையானவற்றிற்கு நேரத்தை ஒதுக்காமல் தேவையற்றவற்றிற்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிற சமுதாயமா இருக்குது. அது அந்த வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு பெரிய பாட்டில் கொண்டாந்து ஒரு ஆசிரியர் மேடையில வைக்கிறார். வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு ஆஹ், பெரிய பந்துகள் ஒரு 4 பந்த போடுறாரு. இப்ப அந்த பாட்டில் நிரம்பிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நிரம்பி விட்டது. 4 பால் போட்டோன்னே அது மேல வரைக்கும் வந்துருச்சு, நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, அதற்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த பெரிய பாலுக்கு நடுவுல சின்ன கற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்களை எல்லாம் எடுத்து போட்டு நிரப்புறாரு. இப்ப நிரம்பிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. நிரம்பிருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதற்குள்ள மணலை கொஞ்சம் எடுத்து போடுறாரு. இப்ப அந்த கல்லுகளுடைய கேப்ல எல்லாம் அந்த மணல் போய் பூந்துக்குது. இப்ப நிரம்பிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதுக்குள்ள ஊத்துறாரு. இப்ப நிரம்பிருச்சா? நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னன்னா பெரிய பால் போடுறப்ப நிரம்பிருச்சுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சிறிய கற்கள், சிறிய மணல் துகள்கள், நீர், இந்த நாளையும் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. நாளையும் கேட்டகரைஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்ப பெரிய பால் என்பது நம்ம வாழ்க்கையில நம்ம மிக முக்கியமாக, அதாவது இது இல்லைன்னா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படிங்கிற முதன்மையான விஷயத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது என்னவா இருக்கும்? உங்க உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாக இருக்கும். உங்கள் மனதை நீங்க அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதாக இருக்கும். இன்னும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருளீட்டுதலாக அது இருக்கும் இல்லையா? பொருள் கண்டிப்பா வேணும். இன்னும் உங்க குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இன்னும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தற்சோதனையோ அல்லது ஒரு சிந்தனையாகவோ இருக்கும். சிந்தனை கேட்பதா இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக பண்ண வேண்டியது. இதுதான் பெரிய பால். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். இரண்டாவது, அந்த கற்கள் போன்று இருப்பது நம்ம அடுத்த நிலையில நாம செய்யக்கூடிய சில செயல்கள், பணிகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நம்மளுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக நாம செய்யக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதற்கு அடுத்தடுத்த நிலைகள் இருக்கிறது தான் நம்ம இந்த நேர விரயம் பண்றோம் இல்லைங்களா? இந்த செல்போனை பார்க்கறது, டிவி பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது, பொழுதுபோக்குக்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடு இதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது எல்லாம் எப்படி வச்சிருக்கோம்னா அந்த மணல் மாதிரியோ நீர் மாதிரியோ வச்சிருக்கணும். ஆனா பொதுவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
முதல் வேலையா நிறைய மக்கள் என்ன பண்றோம்னா, காலையில எந்திரிச்சோடனே செல்போனு, அதுல வாட்ஸ்அப், அதுல பேஸ்புக்கு, சரிதானுங்களா? அந்த யூடியூப், அது ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இதெல்லாம் தண்ணி மாதிரி இருக்கிற விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க தண்ணியோ மணலையோ போட்டு பாட்டில நிரப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சிறிய கற்களையோ அல்லது பெரிய பாலையோ உள்ள போட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பண்ற தவறு. அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நமக்கு எது ரொம்ப அத்தியாவசியமோ, நாம ஃபர்ஸ்ட் எழுதியிருப்போம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற 10 விஷயங்கள். அதற்கு நம்ம முதன்மையா முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்படும் போது ஃபர்ஸ்ட் அட்டவணையில அதுதான் இருக்கணும். நல்ல உணவு உண்பதற்கு நேரம் ஒதுக்கணும், நல்ல உறக்கத்திற்கு நேரம் ஒதுக்கணும், இல்லையா? உறவுகளோடு இணக்கமா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும், உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இது போக மீதம் இருக்கிற நேரங்கள், அதான் 8 8ஆ பிரிக்குவாங்க இல்லையா? 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் மற்ற நமக்கான விஷயங்கள், அதுல பயிற்சிகள், தியானங்கள், மகிழ்ச்சியா இருப்பதற்கான விஷயங்கள் என்று வாழ்க்கையை பிரித்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 8 மணி நேர உறக்கம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உறங்குறோம்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன் பார்ப்போம். 8 மணி நேரம் உறக்கம் இருக்குதா நம்ம கிட்ட? கிடையாது. சரிங்களா? 8 மணி நேரம் உழைக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? மிச்சம் இருக்கிற 8 மணி நேரத்தை சரியா திட்டமிட்டு மற்றதுக்கு பயன்படுத்துறோமா? அதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க சரியா சிந்திச்சு பாருங்க. குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நம்ம செல்போன்ல வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு ஆவரேஜா சொல்றாங்க 4 ஹவர்ஸ். சரிங்களா? ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் வீணாக்கினால் கூட ஒரு வருடத்திற்கு 365 மணி நேரத்தை நம்ம வீணாக்குறோம். இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ஷாக் ஆயிருவீங்க. சரிங்களா? இப்போ 365 நாள் அப்படிங்கிறது 15 நாட்களை நம்ம வீணாக்குறோம் வருடத்துக்கு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்போ இது நம்ம எதையுமே கால்குலேட் பண்றது இல்ல. இந்த 5 பைசா திருடுனா தப்பா அப்படின்னு கேட்பாரு அந்நியன் படத்துல. இல்ல, தப்பில்ல. 5 கோடி முறை 5 பைசா திருடுனா தப்பா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சு? 5 பைசா 5 கோடி முறை திருடுனீங்கன்னா சரி எத்தனை கோடி ஆச்சு? அப்ப இது என்னன்னா, இந்த மாதிரிதான் நம்ம நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூடியூப் பாக்குறோம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படிதான் பாக்குறோமே தவிர, பட் அதுல எவ்வளவு நேரம் மொத்தமா இழக்கப்படுகிறது நமக்கு ஒட்டு மொத்தமா நம்மளால அது பார்க்க தெரியல. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பிடிக்கிறார், மாசத்துக்கு எவ்வளவு பிடிக்கிறார், வருஷத்துக்கு எவ்வளவு பிடிக்கிறார், வாழ்நாள் எப்படி பிடிக்கிறார், மிக லட்சக்கணக்கில் அது செலவு இருக்கு. அந்த மாதிரிதான். அப்ப நம்மளுடைய நேரத்தை நிச்சயமாக திட்டமிட்டு நம்ம செயல்படுத்தணும். இது நீங்க மனதில் ஆழமாக பதிவு வைத்துக்கணும். நீங்க எத்தனை ஞானங்களை நீங்க கேட்டு வச்சிருக்கலாம், எத்தனை தவங்கள் உங்களுக்கு தெரியலாம், எத்தனையோ பயிற்சிகள் உங்களுக்கு தெரியலாம், பட் அத்தனையும் செயல்படுத்துவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்காமல் எந்த இடத்திலும் நம்மால வெற்றி என்பதை பெற முடியாது. அப்ப தயவு செய்து ஒவ்வொரு நாளையும், அஜித் சொல்வார்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தே செத்து போறோம்னு ஒரு ஞானி சொல்றாரு. பிறருக்கு உழைத்த ஏழையானேன். இப்ப அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிறருக்கு உழைத்த செத்து போறோம் நம்ம. இன்ஸ்டாகிராம் காரனுக்கு பணம் கொடுக்கறதுக்கும், யூடியூப் காரனுக்கு பணம் வருவதற்கும், இல்லையா, வாட்ஸ்அப் காரன் பணம் பெருக்குவதற்கும், பேஸ்புக் காரன் பணம் பெருக்குவதற்கும் நாம நம்ம காசை போட்டு கண்ணை இழந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து அந்த செல்லை பார்த்து 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 எவ்வளவு நம்ம நமக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சாதாரணமா இதைய சிந்திக்க வேண்டாம் நீங்க. இன்னைக்கு நம்ம பேசுற உரை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதோ அல்லது மன அமைதியோடு இருப்பதோ அல்லது ஆன்மீக உயர்வை பெறுவதோ நிச்சயமா சாத்தியம் இல்லை. சரிங்களா? இதை நீங்க தயவு கூர்ந்து மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக, அடிக்கடி நம்ம கேட்க வேண்டிய ஒரு சிந்தனையாக நீங்க என்ன பண்ணணும், மனதில் பதிவு வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுங்க.
சரிங்களா? நார்மலா செல்லக்கூடிய நாட்கள் அல்லது சிறப்பு நாட்கள், நம்ம சனி ஞாயிறு லீவா இருக்குது அப்படின்னாலோ, அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றாலோ, அந்த அன்னைக்குன்னு சரியான திட்டமிடுதல் நம்மகிட்ட இருக்கணும். இப்ப ஏன் ஒருத்தர் நிறைய நேரத்தை வீண் பண்றாங்கன்னா, திட்டமிடுதலே கிடையாது நம்மகிட்ட. யோசித்து பாருங்க. இப்ப குழந்தைகள் எங்க நேரத்தை வீணாக்குறாங்க? காலையில் எழுந்ததுல இருந்து பள்ளிக்கு போகும் வரை, பள்ளியில் முடித்து வந்ததுக்கு அப்புறம் இரவு உறங்கும் வரை நிறைய நேரத்தை வீணடிக்கிறோம். என்ன காரணம்? அங்க திட்டமிடுதலே இல்ல. இப்ப பள்ளிக்கு சென்றா ஒரு திட்டமிடுதல் இருக்கு. 9 மணிக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும். 9:40க்கு ஒரு பீரியட் முடியும். 10:20க்கு ஒரு பீரியட் முடியும். 10:30க்கு பிரேக்கு. முடிச்சோம்னா அடுத்த கிளாஸ், லஞ்சுக்கு அரை மணி நேரம், அடுத்த கிளாஸ், பிரேக்கு, அடுத்த கிளாஸ். பர்ஃபெக்ட்டா இருக்குது. டைமை யூஸ் பண்றாங்க. கரெக்டா யூஸ் பண்றாங்க. சரியானுங்களா? அப்ப வீட்டுக்கு வந்தா எந்த ஒரு சிஸ்டமும் இல்ல. அன்சிஸ்டம். படிக்கிற குழந்தைய படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மத்த குழந்தைங்க டிவி பாக்குறாங்க, செல்போனை பாக்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பிளான் இல்ல. டிவி பாக்குற, செல்போன் பாக்குறது தப்பு இல்ல. பட் அது குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதா? இன்னும் நமக்கு சொல்லவே தேவையில்லை. வேலைக்கு போறவங்க கூட ஒரு பக்கம் பரவாயில்ல. வேலைக்கு போகாதவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த செல்போனே வாழ்க்கையா போகுது. சரிங்களா? இப்ப நல்ல விஷயத்தை கேட்கறது நல்லதுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. சரிங்களா? நல்லது நீங்க கேட்டுட்டே இருக்கிறதால மட்டும் மாற்றம் வந்துடாது நண்பர்களே. அதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஜூம் வகுப்புக்கே நான் சொல்றேன், ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் செல்போனா, 2 மணி நேரம் தான் செல்போன். அளவா பயன்படுத்துங்க. பயிற்சிகள் செய்யறப்ப செல்போன் பயன்படுத்துறது வேற. ஒரு தியானத்திற்காக போட்டு உட்கார்றீங்க, அதுல ஒரு கைடன்ஸ் நடக்குது, அது வேற. அது செல்போனை பயன்படுத்துவதாகாது. நீங்கள் தியானிப்பதற்காக அதை பயன்படுத்துறீங்க. இதே உடற்பயிற்சிக்காக ஒரு வீடியோ போட்டு பண்றீங்க, அது வேற. சரிங்களா? ஒரு உரை கேட்பதாக இருந்தாலுமே ஒரு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு போதும். இந்த சிந்தனை உரையில் இருப்பதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை சார்ந்த சிந்தனைகளை நீங்க கேட்கணும். பட் இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க ஒன்ன பாத்தீங்கன்னா கூடவே 100 விஷயம் கூட வருது. நீங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சாரியை சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 சாரிக்கான தகவல்கள் உங்களுக்கு வருது. அந்த இடத்துல கவனமா இருக்கணும். இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ நான் ஒரு பதிவு போடுறதுக்காக இன்ஸ்டாகிராமுக்குள்ள போறேன். ஃபேஸ்புக்ல அப்படி கிடையாது. ஒரு ஒரு பதிவு அனுப்புறீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் அனுப்புறீங்கன்னா ஃபேஸ்புக்ல அது அது உள்ள வாங்கி போஸ்ட் அனுப்பிச்சுட்டு அது விட்டுரும். ஆனா இன்ஸ்டாகிராம் அப்படி அல்ல. ஒரு போஸ்ட் அனுப்பிச்சீங்கன்னா போஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ உள்ள வந்து உங்களுக்கு காட்சி அளிக்குது. உங்க கவனத்தை அப்படி பிடுங்குறாம. ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். செல்போனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செல்போனை எடுப்பாங்க. ஏதோ ஒரு பர்பஸ்க்கு எடுப்பாங்க. கவனிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாது. மணிக்கணக்கில் போயிருக்கும். ஒரு படத்தை பார்ப்பாங்க, முடிக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. சரி, ஏன் நாளைக்கு என்ன செத்து போயிருவோமா? ம்? பகத்சிங்க யாரோ தூக்கு போடுறப்ப அந்த புத்தகத்தை படிக்கணும். அப்படியே நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்ப அடிமையாகி இருக்கிறோம். செல்போனுக்கும் டிவிக்கும் நாம வந்து அடிமையாகி இருக்கிறோம். நல்ல தவம் பண்ணணும். மனதிற்கு ஆற்றல் வரணும். மன கட்டுப்பாடு வரணும். விழிப்புணர்வோட செயல்படணும். சரிங்களா? காலமறிந்து கடமையை செய்யன்னு சொல்றாங்கல்ல. ம்? கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம்னு சொல்றாரு. கடமையை உணர்ந்திடு. உன் வேலை என்ன? உன் பணி என்ன? உன் கடமை என்ன? சரியா? காலத்தில் செய்திடு. அந்த காலத்துல செய்யணும். சரிங்களா? ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், பணம் நீங்க ஒருத்தர் கொடுக்கணும்னா அந்த காலத்திலே பணத்தை கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவர் உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து வச்சிருக்கிறார், நீங்க கொடுக்கணும்னா அந்த நேரத்துல நீங்க கொடுக்கணும். இல்ல நான் ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கணும், அவர் செத்துருவார். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? சரிதானுங்களா? அப்ப அந்த காலத்திலே இருக்க வேண்டும் அது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்றாங்க இல்லையா? காலத்திலே செய்ய வேண்டும். காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா செயல்களுமே தள்ளி போடுதல் என்பது நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு குணம். சோம்பேறித்தனம், அலட்சியம். இதெல்லாம் என்ன, எதனால் இது வருது அப்படின்னா திட்டமிடுதல் நம்ம கிட்ட இல்லை. ரொம்ப முக்கியம், திட்டமிடுதல் இல்லை. அப்ப திட்டமிடுதல் ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு அற்புதமான பழமொழி. ஞாபகம் வந்துட்டு இப்ப போயிடுச்சு உள்ள. காலம் காலம் சார்ந்த ஒரு பழமொழி தான். சரி,
அதாவது காலத்துல செய்தா நீ காலத்தை வெல்லலாம், காலத்தை நீ விட்டுட்டீன்னா உன்னை காலம் வந்து வென்று விடும் என்று சொல்லுவாங்க அது. சரிங்களா? அப்ப காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஆஹ், நொடியையும் என்ன கேட்டா நிமிடத்தையும் கூட போக நொடி இன்னைக்கு எவ்வளவு நொடியை வீணாக்கணும்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. நீங்க வீணாக்குங்க பரவாயில்ல, சரிங்களா? தப்பில்ல. பட் எழுதி வைங்க. எத்தனை நேரம் வெட்டியா போன் பேசி இருக்கிறோம். எழுதுங்க, தயவு செய்து எழுதுங்க. அந்த போன் பேசுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நான் நிறைய பேரை பாக்குறேன், மணிக்கணக்குல போன் பேசுறாங்க. எனக்கு அப்படியே அப்படி என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல விஷயம், ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியும் அங்க எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? தேவையே இல்லாத வெட்டியாக யாருக்கும் பயன்படாத பல விஷயங்களை பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். தயவு செய்து அன்பர்களே நல்லா திட்டமிடுங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களோட நேரம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். அது யாருக்காகவும் பிரயோஜனம் இல்லாம வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நல்லதுக்காக பயன்படுத்துங்க, அது தப்பு கிடையாது. சரிங்களா? இது ரொம்ப கவனமாக கொண்டு இந்த நாளை திட்டமிடுங்க. சரி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதை முன்னுரிமைப்படுத்துங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, உடல் ஆரோக்கியத்திற்கு 1 மணி நேரம், 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உடல் ஆரோக்கியத்திற்கு, 1 மணி நேரம் தியானத்திற்கு, 10 நிமிடம் காயகல்பத்திற்கு, அரை மணி நேரம் தற்சோதனை பயிற்சிக்கு. எந்த காம்ப்ரமைஸும் ஆகவே கூடாது. இதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்? சக்சஸ் ஆயிரும். பட் இதுக்கு ஒதுக்காம நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டியதுக்கு ஒதுக்காம மற்றதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குனீங்கன்னா நிச்சயமா அது என்ன ஆகும்? துன்பத்தில தான் போய் முடியும். அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்க. ஓஷோ சொல்லுவாங்க, ஆன்மீகத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆனா நம்ம ஆன்மீகத்திற்கு கடைசி இடம் கொடுத்துருக்குறோம். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வெட்டி வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியா ஆன்மீகத்துக்கு நேரம் இருந்தா கொடுக்கணும்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நோய்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். சரிங்களா? அதே போல வேலை செய்யறப்ப அந்த குறுக்கீடுகள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். எந்தெந்த இடம் நமக்கு குறுக்கீடு வரும்னு பின் பாயிண்ட்ல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். செல்போன் எடுத்தா தொந்தரவு வருதா, இரவு 8 மணிக்கு மேல எடுக்கிறது இல்லை என்ற ஒரு முடிவுல நீங்க இருக்கணும். அதற்கப்புறம் ஒரு நூலை படிக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல உங்களை ஈடுபடுத்திட்டு நேரத்துல உறங்க போறது, நேரத்துல எழுவது. நேரத்தில் உறங்கி நேரத்தில் எழுவது வந்து நேர மேலாண்மையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாம் நேரத்தில் எழுந்தவர்களாத்தான் இருக்கிறாங்க. ம்? ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். சரி, அது சமையலாக இருந்தாலும் சரி, சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் சமையலுக்கா 1 மணி நேரம் சமையலுக்கு ஒதுக்கும். சரி, அதே போல கொஞ்சம் ஓய்வு என்பது நமக்கு ரொம்ப அவசியம். சில வேலைகளை செய்யும் போது நம்ம உடலுக்கு சில ஓய்வுகள் தேவைப்படும், மனதுக்கு சில ஓய்வுகள் தேவைப்படும். நிறைய பேர் அது கொடுக்கறதே இல்லை. குறிப்பா தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல நடுவுல ஓய்வு சில தேவைப்படும் போது அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப நேரத்தை நல்லா திட்டமிடுங்க. அதற்கான ஒரு நூல்கள் நிறைய இன்னைக்கு வந்திருக்கு. சரிங்களா? எத்தனையோ நூல்கள், எத்தனையோ கருத்துக்கள் நேர மேலாண்மையை செயல்படுத்துறதுக்கு வந்திருக்கு. நீங்க நிறைய செயலிகள், அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. நேரத்தை எப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் வீணாக்குறீங்கன்னு அது சொல்லுது. சரிங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க உட்கார்ந்து இரவு நேரத்துல இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தினேன், இந்த ஒரு வாரத்துல கிடைத்த 162 மணி நேரத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தினேன், சரிங்களா, என்பதை மதிப்பீடு செய்யுங்கள். தயவு செய்து இன்றிலிருந்து மதிப்பீடு செய்யுங்கள். சரிங்களா? அப்போ இந்த நேரத்தை நீங்கள் மதிப்பீடு செய்வதன் மூலமாக எவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம்னு தெரியும், எவ்வளவு நேரத்தை பயன்படுத்தலாம் நல்ல விஷயத்துக்குன்னு தெரியும். அதனால அன்பர்கள் எல்லோருக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடை, இறைவனுடைய கொடை. அது இல்லாத போதுதான் தெரியும். கடைசி காலத்திலே, சரிங்களா, நம்ம நேரம் முடியும் போது அப்புறம் நேரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நமக்கு அபரிமிதமான நேரத்தை இயற்கை கொடுத்திருக்கு. அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இறையுணர்வை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த விஷயத்தை நீங்க இன்னையிலிருந்து தொடங்குங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நான் சொல்ற ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஆசிரியர்ட்டையும் நேர மேலாண்மை பட்டியல் இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்க பட்டியல் வச்சிருக்கணும். சரிங்க. இந்த 1:30 வரைக்கும் வகுப்பு இருக்குது. அதிகபட்சம் இந்த வகுப்புக்கு ஒரு 10 நிமிடம் கிரேஸ் டைம் கொடுக்கலாம். 1:45 வரைக்கும். 12 மணிக்கு வர்றோமா, 1:45 வரைக்கும் அல்லது 2 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா
அடுத்த நாள் வகுப்பு இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கணக்கு. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கணக்கு. சரிங்களா? இப்படி நீங்க நேரத்தை திட்டமிட்டு பாருங்களேன். நீங்கள் பாடல் பாடுவதற்கு நேரம் இருக்கும், பாடல் படிப்பதற்கு நேரம் இருக்கும், ஒரு கட்டுரை எழுதுவதற்கு நேரம் இருக்கும். சரிங்களா? முதல் நேர விரயத்தை தடுக்க வேண்டும். ஒரு பொருளை சேமிக்கணும்னா முதல் பொருள் விரயத்தை நீங்க தடுக்கணும். அப்பதான் பொருளை சேமிக்க முடியும். நீங்கள் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்க வெட்டியாக செலவு பண்ணுவதை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல நேரத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. இருக்கிற நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உழைப்பை போட வேண்டும், அவ்வளவுதான். பேச்சுக்கலை என்பது பெரிய விஷயம் அல்ல. சரி, உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய விஷயம் அல்ல. உடலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். கொஞ்சம் வாக்கிங் போங்க, கொஞ்சம் உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க, நேரம் கிடைச்சா தியானம் நல்லா பண்ணுங்க, தற்சோதனை நல்லா பண்ணுங்க, சிந்தனை ஆழமா பண்ணுங்க, நேரத்தை ஒதுக்குங்க அதுக்கு. சரிங்களா? அப்ப இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக செயல்படுங்க. நாம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற முடியும். எங்க நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து அதை எப்படி மடைமாற்றம் பண்ணி கொள்ளலாம் நீங்க தான் யோசிக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல தப்பு பண்றோம், எங்க நேரம் வேஸ்ட் ஆகுது. பகல்ல தயவு செய்து தூங்காதீர்கள். சரிங்களா? யாரு வயசானவங்களையுமே நான் சொல்றேன். நான் இரவு சரியான நேரத்துல தூங்குங்க. 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிங்க. 8 மணி நேரம் தூக்கம் வேணுமா தூங்கிக்கோங்க. இல்ல 7 மணி நேரம் தான் தூக்கம் வருதா 9 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. அடுத்த 16 மணி நேரத்துக்கு தூங்காதீங்க. ஓய்வு சிறிது நேரம் எடுங்க, தப்பு கிடையாது. பட் தூக்கத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம். அதுவும் நேரக்கொலை தான். மதியத்திலே பல மணி நேரம் தூங்கி உடலை மனதையும் கெடுக்கிறோம் நம்ம. ஓய்வு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. தூக்கம் இரவுல தான் இருக்கணும். அப்போ பகல்ல தூங்குனீங்கன்னா இரவு தூக்கம் பாதிக்கப்படும். சரிங்களா? அப்ப இது எல்லாம் திட்டமிட்டு பயன்படுத்துங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலையை ஒவ்வொருத்தரும் அடைய முடியும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து என்று கூறி அதை பயன்படுத்துங்க. சிறப்பாக மேன்மைக்கு வரலாம்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். குறிப்பா நேர மேலாண்மை பற்றி ஒரு கட்டுரை நீங்க எல்லாருமே எழுதி அனுப்புங்க. நான் எல்லாருடைய கட்டுரையுமே படிக்கிறேன். 160 பேருடைய கட்டுரை நான் படிக்கிறேன். அதுல சிறப்பா இருக்கிற சிந்தனைகளை பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தொகுத்து நம்ம நேர மேலாண்மைக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி கொண்டு வருவோம். அதுக்கு நிறைய டெக்னிக் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நேர மேலாண்மை கொடுத்த கருத்துக்களை நிறைய சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் உள்ள போக 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 போகத்தான் நீங்க அதற்கு இம்பார்ட்டன்ஸ் புரியும், மதிப்பு புரியும். சரிங்களா? அது எல்லாரும் ஒரு கட்டுரை வந்து நம்ம ஒரு கோலா வச்சுக்கோங்க, ஒரு இலக்கா வச்சு இந்த மாதம் நீங்க அதை செயல்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. இது கட்டாயம் அல்ல, உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.